தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க ஆட்டமாக மாறியுள்ளது. காய்கள் நகர்த்தப்படுவது ஒருபுறம் இருக்க, ஆட்டத்தையே தீர்மானிக்கும் சாணக்கியர்கள் எங்கே அமரப் போகிறார்கள் என்பதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக திரைமறைவில் இருந்த தமிழக அரசியலின் முதுபெரும் தலைவர் பண்ருட்டி எஸ். ராமச்சந்திரன் இப்போது மீண்டும் லைம்லைட்டுக்குள் வந்துள்ளார். வெறும் ஆலோசகராக மட்டும் இல்லாமல் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் ஆகிய இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய அலாரமாக மாறியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இப்போது தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக வளர துடிக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்துள்ள நிலையில் பண்ருட்டியார் அங்கு செல்வது ஒரு நல்ல காம்போவாக அமையும். விஜயிடம் இளைஞர் பட்டாளம் உண்டு, ஆனால் பண்ருட்டியாரிடம் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உண்டு. இது தவேகாவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சியை தரும். விஜய் தனது ஒவ்வொரு பேச்சிலும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி வருகிறார். இப்போது பண்ருட்டியார் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் விஜயுடன் கைகோர்த்தால் அது எம்ஜிஆர் ரசிகர்களின் வாக்குகளை மொத்தமாக தவேகா பக்கம் திருப்பும் வாய்ப்புள்ளது. ரத்தத்தின் ரத்தங்களே என்று உருகும் பழைய அதிமுக தொண்டர்களுக்கு பண்ருட்டியார் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக தெரிவார். விஜயின் விசில் சின்னம் ஒலிக்கும் போது அதற்கு பின்னால் பண்ருட்டியாரின் மூளை இருக்குமேயானால் அது 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தும் என்பதில் ஐயமில்லை. பண்ருட்டியார் புதிய கட்சி தொடங்குவாரா அல்லது நேரடியாக தவேகாவில் இணைந்து வழி நடத்துவாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.